பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல இணைந்திருக்க எல்லா தேவ ஜனங்களையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென். பக்கத்தில் பார்த்து கைகளை கொடுத்து ஒருத்தர வாழ்த்துங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராகன்னு சொல்லுங்க. கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக என்று சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். முன்னாடி இருக்கிறவங்கள கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காரலாமா? ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தேவன் கொடுத்த நல்ல மழைக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. தேவன் நல்லவர், தேவன் நல்லவர், தேவன் நல்லவர். இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் வார்த்தைகளுக்கு நேராய் நம் இருதயங்களை திருப்பலாம். நேற்று தினத்தில் கர்த்தரோட வார்த்தை பேசும்போது என்று ஜபிச்சு கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை என்னோட இடைப்பட்ட அந்த வார்த்தைகளை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். எடுத்து வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம், புக் ஆஃப் ஜட்ஜஸ், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1 அதிகாரம் 2 வசனத்தை திருப்பிக் கொள்ளும்படி கேட்கிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1 அதிகாரம் 2 வசனம். ஜட்ஜஸ் chapter 1 verse 2. யூதா எழுந்து புறப்பட கடவன். இந்த நாள் செய்தியுடைய தலைப்பு யூதா எழுந்து புறப்பட கடவன். இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகம் 1 அதிகாரம் முதல் 2 வசனங்களை நம்ம வாசிக்கலாமா? எடுத்து வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 1 அதிகாரம் முதல் 2 வசனங்கள். அந்த மைக்கு வால்யூம் கொடுக்கும்படி கேட்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். யோசுவா மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். யோசுவா மரித்து விட்டார், தலைவன் மரித்து விட்டான். அவர்களுக்கு நம்பிக்கை நட்சத்திரமாய் இருந்த மோசே மரித்து விட்டார். அதற்கு பிறகு அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரத்தை கொடுத்த அந்த மோசே மரித்த பிறகு அந்த வாக்குத்தத்த தேசத்துக்கிட்ட கொண்டு வந்தாரு. அதுக்கு பிறகு மோசேயால வர முடியல, செங்கடலை கடந்து அவர் கொண்டு வந்தாரு. அதுக்கு பிறகு தேவன் யோசுவாவை பலப்படுத்தினார். யோசுவாவை கொண்டு கர்த்தர் வல்லமையான கிரியைகளை செய்தார். யோசுவாவை கொண்டு கர்த்தர் யோர்தானை 2 பிளந்தார். அதுக்கு பிறகு அந்த வாக்குத்தத்த தேசத்தை சுதந்தரித்தார்கள். தேவன் அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு சுற்றி திரிந்த அந்த தேசத்தை, அவங்க கால் மேய்த்த தேசத்தை தேவன் அவளை சுதந்தரிக்கும்படி செய்தார். ஆமென். அல்லேலூயா. அந்த சுதந்தரிக்கப்பட்ட தேசத்தை அவர்களுக்கு யோசுவா பங்கிட்டு கொடுத்தார். அல்லேலூயா. கவனிக்கணும் ஒன்று தெரியுமா உங்களுக்கு? கர்த்தருடைய வாக்கு தத்தம் உங்க இடத்துல, உங்கள் வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தைகள் வாக்கு தத்தம் உங்கள் இடத்துல இருக்குமானால் அந்த வார்த்தை அது வல்லமையாய் கிரியை செய்யும். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வார்த்தை, ஒருவேளை ஐயோ எனக்கு ஆண்டவர் வார்த்தை கொடுத்தாரு, இப்ப எனக்கு ஒண்ணுமே நடக்கலையே, என் வாழ்க்கையில ஒன்னையும் பார்க்கலையே, என் வாழ்வில் ஒன்னையும் நான் எதிர்பார்த்தபடி விரும்பினபடி நடக்கலையே, ஒருவேளை யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனா வசனம் சொல்லுகிறது, அவர்கள் கவனிங்க, யாக்கோபும் அவனுடைய குடும்பத்தார் 70 பேர் எகிப்துக்குள்ள போனார்கள். எவ்வளவு பேர் போனாங்க எகிப்துக்கு? அவங்க கிட்ட வாக்கு தத்தம் இருந்துச்சு, அவங்க கிட்ட வார்த்தை இருந்துச்சு. வாக்கு தத்தத்தோடு இருந்தாங்க, அந்த நம்பிக்கையோடு இருந்தாங்க. அவர்கள் எகிப்து தேசத்துக்குள்ள நுழையும் போது எவ்வளவு பேர்? 70 பேர். ஆனா அவர்கள் திரும்பி வரும்போது 70 பேர் வரல. ஆமென். நீங்க வாக்கு தத்தத்தை பெற்றபடி நீங்க இந்த வாக்கு தத்தத்தை சுதந்தரிக்கும் போது இருப்பது இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வாக்கு தத்தம் நம்மை வர்த்திக்க பண்ணும், அந்த வாக்கு தத்தம் நம்மை விருத்தி அடைய செய்யும். அந்த வாக்கு தத்தத்தை சுதந்தரிக்கிறதுக்கு நேராய் நம்ம நடத்தும். அல்லேலூயா. அவர்கள் எகிப்துக்கு போகும்போது எவ்வளவு பேராய் போனார்கள்? யாக்கோபின் குடும்பத்தார் 70 பேராய் போனார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் குடும்பத்தார் 70 பேராய் எகிப்துக்குள்ள போனார்கள். ஆனா அவங்க திரும்பி வரும்போது எவ்வளவு பேர் வந்தாங்க தெரியுமா? புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர். ஏறக்குறைய ஒரு வேத ஆக்கியோன் எழுதுகிறார், ஏறக்குறைய 23 லட்சம் பேர் திரும்ப வந்தாங்க. எவ்வளவு பேர் சொல்லுங்க பார்க்கலாம்? 23 lakhs approximately 23 லட்சம் பேரை திரும்பி வர பண்ணார். ஆமா,
நீங்க உங்ககிட்ட நீங்க ஆண்டவர் வாக்குத்தத்தம் வரும்போது உங்க வீட்டுல 2 பேரா இருக்கிறீங்களா, 3 பேரா இருக்கலாம், சொற்ப ஜனமா இருக்கிறீங்களா, அற்ப ஜனமா இருக்கலாம், என்ன இருக்கிறீங்க தெரியல. ஆனா வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அவர் சொன்னதை அப்படியே செய்து முடிப்பா. அந்த வாக்குத்தத்தம் அவங்க வாழ்வில வளர்ச்சியை, ஆமென், வளர்ச்சியை கொடுத்தது, முதிர்ச்சியை கொடுத்தது, உயர்வை கொடுத்தது, பெருக்கத்தை கொடுத்தது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலுகி பெருக பண்ணும். 70 பேராய் போனார்கள். எத்தனை மடங்கு அவங்க பெருகினாங்க சொல்லுங்க பார்க்கலாம். 23 ஏறக்குறைய 23 லட்சம் பேர் எத்தனை பேரா பெருகினாங்க? எத்தனை மடங்கு பெருகி இருக்கிறாங்க பாருங்க. கணக்கு போட முடியல. தேவன் அந்தளவாய் அவர்களை பலுகி பெருக பண்ணார். உங்க ஆண்டவர் யார் தெரியுமா? அவர் பெருக்கத்தை கொடுக்கிற ஆண்டவர், பெருக்கத்தை விரும்புகிற ஆண்டவர். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க, தேவ ஜனங்க, இஸ்ரவேலர் கர்த்தருடைய ஜனங்கள் வந்து கானான் தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டார்கள். கவனிங்க, ஆபிரகாம் வாழும் போதும், ஈசாக்கு வாழும் போதும், யாக்கோபு வாழும் போதும் அந்த கானான் தேசத்துல பரதேசியை போல அவங்க சஞ்சரிச்சாங்க. அந்த பரதேசியை போல சஞ்சரித்தது மாத்திரமல்ல, அந்த தேசத்துல அவரை சுற்றி நடந்தார்கள். கர்த்தர் சொன்னார் ஆபிரகாமுக்கிட்ட, தேசத்தை நீளத்தையும் அகலத்தையும் எம்மட்டும் நடந்து திரி, அந்த தேசம் கொடுப்பேன்னு சொன்னாரு. ஆனா அதை கொடுப்பேன் சொன்னாரு, அதை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளவில்லை. ஆபிரகாம் நாட்கள் அதை சுதந்திரித்துக் கொள்ளவில்லை. ஈசாக்கி நாட்கள் சுதந்திரித்துக் கொள்ளவில்லை. கர்த்தர் ஆபிரகாம் தெளிவா சொல்லிட்டாரு, உடைய ஜனத்தார் எகிப்து தேசத்தில் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள், அதுக்கு பிறகு அவர்களை திரும்ப கொண்டு வருவேன். ஆமென். யோசுவா மூலமா கர்த்தர் அவர்களை திரும்ப கொண்டு வந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். திரும்ப கொண்டு வந்தார். கொண்டு வந்து அந்த தேசத்தை, அவர்கள் வாக்களித்த தேசத்தை அவர் கொடுத்தாரு. உங்க ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாருன்னா அவர் நிச்சயமா செய்வாரு. சில சொல்லலாம், ஐயோ ஆண்டவர் வாக்கு கொடுத்து 4 நாள் ஆச்சு, 40 நாள் ஆச்சு, 40 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு சொல்லலாம். வேதம் சொல்கிறது 400 வருஷம் முடிந்த பிறகு அன்றைய தினமே கர்த்தர் அவளை புறப்பட பண்ணி 440வது வருஷத்துல கர்த்தர் அவளை கொண்டு வந்து சேர்த்தார். அல்லேலூயா. ஆக்சுவலா அது எப்படி நடந்திருக்குனாக்கா, 400 வருஷம் 40 நாள்ல நடந்திருக்கணும். எவ்வளவு நாள்ல நடந்திருக்கணும்? புரிஞ்சுச்சா? என்ன சொல்லுங்க பார்க்கலாம். 400 வருஷம் 40 நாள் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா என்னது? 400 வருஷம் 40 நாள் அப்படின்னா என்ன சொல்லுங்க? 400 வருஷம் ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட சொல்லிட்டாரு, 400 வருஷம் அவர் உபத்திரப்படுவார்கள், திரும்ப கொண்டு வந்துருவேன். அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட 40வது நாள் கானான் தேசத்துல சேர்ந்து இருக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? 400 வருஷம் 40 நாள். நம்முடைய உங்களுக்கு இன்னொரு கால்குலேஷன் கணக்கு சொல்லட்டுமா? பார்க்கலாம். யாருன்னா கால்குலேட்டர் வச்சுட்டு இருப்பீங்கன்னா உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் சொல்றேன். யூதருடைய கணக்குப்படி ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு நாள் தான்? ஒரு மாசத்துக்கு 30 நாள் தான். நம்ம ஒரு கணக்குப்படி அவங்க 365 நாள் அப்படி இல்லை, 360 நாள் தான். நான் சொல்றது புரியுதா? ஏற்ற இறக்கம் இல்லை, 31 நாள் வராது. அவங்க கேலண்டர்ல 30 நாள் தான். சரி, நம்ம கணக்குப்படியே போட்டுக்கோ. 365 400 வருஷம் எவ்வளோ? எத்தனை நாட்கள் வருது பாருங்க பார்க்கலாம். 365 வச்சு நம்ம கணக்கு பிரகாரம் போடுவோம். ஸ்தோத்திரம். கேட்கல? டேஸ் பிளஸ் 1,46,000 டேஸ். 1,46,000 நாட்கள் அவர்கள் எகிப்திலே இருந்தார்கள். 1,46,040 வருஷம். அப்படின்னாக்கா பிளஸ் 40 டேஸ். அந்த 40 நாள்ல கானான் தேசத்தை அவரை சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று ஆண்டவர் சொல்லிட்டார். அதான் ஆண்டவர் பிளான். ஆனா அந்த பிளான நடுவுல மாத்தினது யார் தெரியுமா? மாத்தினது யாரு? அப்போ நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய பிளான் என்ன தெரியுமா? 40 நாள் பிரயாண தூரம். எகிப்திலிருந்து 40 நாள் பிரயாண தூரம் நடந்து போற பிரயாண தூரம் எவ்வளவு? கானான் தேசம் 40 நாள். ஆனா அந்த 40 நாள் அவங்க வாழ்வில 40 வருஷமாய் மாறிட்டு. காரணம் என்ன? காரணம் என்ன? அவங்க வாழ்வில் இருந்த கீழ்ப்படியாமைய. முக்கியமான காரியம்னா அவங்க வாழ்வில் இருந்த முறுமுறுப்பு.
வேதம் அவங்களுக்கு சொல்லுது, வேதம் தெளிவா சொல்லுகிறது. என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து விடு கொள்ளும்படி கேட்கிறேன். அவங்க வாழ்வில் இருந்த முறுமுறுப்பு, எங்களை கொலை செய்ய தான் நீங்க கொண்டு வந்துட்ட என்று சொல்லி மோசேக்கு விரோதமாக, ஆரோனுக்கு விரோதமாக, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பித்தாங்க. நடந்தது தெரியுமா? அவங்க 40 நாள் பிரயாண தூரத்தை ஆண்டவர் 40 நாள் பிரயாண தூரம் 40 வருஷமாய் மாறிற்று. 40 days journey became 40 years. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சுக்கிறதும் தாமதப்படுத்துறதும் ஆண்டவர் கையில் இல்லை, உங்க கையில தான் இருக்கு. அந்த கையை பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்றது, உடனே சுதந்திரித்து கொள்றதும் தாமதப்படுத்துறதும் யார் கையில இல்ல? கர்த்தர் கையில இல்ல. யார் கையில இருக்குது? உங்க கையில இருக்கு. சொல்லுங்க, அந்த கையை பாருங்க. ஐயோ, இந்த கையை சீக்கிரம் சுதந்திரிக்கிற கையா மாறட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த கை சீக்கிரம் சுதந்திரிக்கிற கையா மாறட்டும். 40 day journey became 40 years. அப்போ இங்க இந்த நாட்களை வருஷங்களாய் மாற்றினது கர்த்தரா மனுஷனா? சொல்லுங்க. காரணம் என்ன? முறுமுறுப்பு. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதம் முறுமுறுப்பு, தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாய் முறுமுறுப்பு, தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு விரோதம் முறுமுறுப்பு. அவர்கள் முறுமுறுத்ததுனால தேவனுடைய கோபம் பற்றி எறிந்தது. துர்ச்செய்தி சொன்ன அந்த மனுஷர் தேவனுடைய சமூகத்தில் அன்றைய தினமே செத்தார்கள். 40 வருஷம் கானான் தேசத்தை ஆசீர்வாதத்தை பார்த்தார்கள், சௌந்தரிச்சார்கள், ருசித்தார்கள், புசித்தார்கள், எல்லாம் செய்தார்கள். ஆனா துர்ச்செய்தி பரம செய்த மனுஷர்கள் அன்னைக்கே 10 பேர் வீட்டிலையும் அடக்க ஆராதனை. அந்த 40 நாள் 40 வருஷம் மாறிற்று. கர்த்தர் உங்க வாய்ஸ் நாட்களை ஆண்டவர் கூட்ட விரும்புகிறார், உங்க முறுமுறுப்பின் நாட்களே அல்ல. நீங்க முறுமுறுக்கும் போது உங்க ஆசீர்வாதத்தை அப்படியே தள்ளிட்டே இருக்கிறீங்க. கவனிங்க, நல்லா கவனிங்க. சொல்லுங்க, நான் முறுமுறுக்கிற ஒவ்வொரு நாளும் என் ஆசீர்வாதத்தை விட்டு 2 நாள் பின்னாடி போறேன். நான் இன்னும் முறுமுறுத்தனா, ஒரு நிமிஷம் முறுமுறுத்தா அப்படியே 2 நாள் பின்னாடி போறேன். 2 நாள் முறுமுறுத்தா அடிக்கடிக்கு நான் முறுமுறுத்து கொண்டே இருந்தா என் ஆசீர்வாதம் விட்டு நான் தள்ளி போயிட்டே இருக்கிறேன். 67 வயசு நிறைஞ்ச ஒரு பாட்டி இருந்தாங்க. கதை சொல்லட்டுமா வேணாவா? வேண்டாம் நினைக்கிறேன். நீங்க எல்லாம் உற்சாகமா இருக்கிறீங்க. கொஞ்சம் உற்சாகம் இல்லாதவர்களுக்கு கதை தேவைப்படுது, உங்களுக்கு உற்சாகமா இருக்கிறீங்க. ஆமே, ஓகே. கதை வேணுமா வேண்டாவா? 60 வயசு 27 வயசு 67 வயசு நிறைஞ்ச பாட்டி சொல்ல முடியாது. ஒருவேளை வெளிநாடுகள் இருந்தாங்கன்னா அவங்கள பாட்டின்னு சொல்லிட்டாங்கன்னா கோயிச்சுக்குவாங்க. எனக்கு ஒரு ஆங்கில டீச்சர் இருந்தாங்க. அந்த டீச்சர் அடிக்கடிக்கு நினைவுக்கு ஒரு வழக்கம். ஏன் தெரியுமா? அவங்க பேர் பார்பரா நியூட்டன். அவங்க இங்கிலீஷ் டீச்சர். அவங்க எனக்கு இங்கிலீஷ் டீச்சராக இருந்தாங்க வேதாகம கல்லூரி. அந்த நான் படிக்கும்போது அவங்க பேரை சொல்லி தான் அவங்கள கூப்பிடணும். நான் போன புதுசில் அப்போ தான் அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்க வயசானவங்க தெரிஞ்ச ஸ்கூல் ரிட்டையர்ட் டீச்சரு. அதனால அவங்கள ஆன்ட்டின்னு சொல்கிறதா பாட்டின்னு சொல்கிறதான்னு தெரியல. நான் சரி ஓகே இங்கிலீஷ் ஸ்டைல்லையே சொல்லலாம் சொல்லிட்டு கிராண்ட்மான்னு சொல்லிட்டேன். அவங்களுக்கு வந்துச்சு பாரு ஒரு கோவம். அன்னைக்கு கிளாஸே அவங்க எடுக்கல. அவங்க இருக்கிற அந்த கிளாஸ்ல இருக்கிற 11 பேரையும் திட்டுன்னு திட்டினாங்க. கடைசி வரலும் புரியல எதுக்கு திட்டுறாங்க. ஹவ் டேர் யூ கால் மீ, தட்டு புட்டுன்னு திட்டுறாங்க. ஒன்றும் புரியல. ஒரு டீ பிரேக் கிடைக்கலாமா சொல்லிட்டு பார்த்து எதுக்குப்பா அவங்க திட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும் போதுதான் புரிஞ்சுது அவங்க எதுக்கு ஹர்ட் ஆயிட்டாங்க, எதுக்கு அவங்க அப்செட் ஆயிட்டாங்க. கேட்டா அவங்கள கிராண்ட்மா சொன்னதுக்காக என்ன ஆயிட்டாங்க. அன்னைக்கு கதை முடிஞ்சிச்சு. அடுத்த செஷன் முடிஞ்சிச்சு. அடுத்த செஷன் டீ பிரேக் எல்லாம் முடிச்சு வந்து ஹாய் பார்பரா முடிஞ்சிச்சு. அப்பதான் அவன் முகத்துல ஒரு சிரிப்பை பார்க்க முடிச்சு. ஹாய் பார்பரா நியூட்டன். உடனே எங்க பாய்ஸ் எல்லாம் வந்துட்டு யூ ஆர் லுக்கிங் சோ பிரிட்டி அப்படி சொன்ன உடனே அப்பதான் அவங்க சிரிக்கவே ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பிறகு தான் கிளாஸே ஆரம்பிச்சது. அந்த கிளாஸ் முடிச்சு வருகிற அந்த ஒரு வருஷமும் பைபிள் காலேஜில் அவங்கள பேரை சொல்லி தான் கூப்பிட்டோம். அவங்களுக்கு ஒரு வேளை நான் பேசுற பாஷை இப்போ அவங்களுக்கு புரியாது. ஆனா பாட்டியா இருந்தாலும் அவங்களை என்னதான் சொல்லணுமா, கிளாஸ்மேட்டுக்கு பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி அவங்கள பார்பரா நியூட்டன் சொல்லி தான் கூப்பிடணுமா. அவங்க சொல்றாங்க எப்போதும் நான் எங்கு தான். புரியல, புதுசா புரியலையா? எதுக்கு இந்த கதைக்கு வந்தேன்? 67 வயசு பாட்டிக்கு அந்த கதைக்கு போ.
அந்த 67 வயசு நிறைஞ்ச அந்த பாட்டி, கனெக்ட் பண்ண மாட்டீங்க பார்த்தீங்க, கதையில் அப்படியே முழுகிறீங்க பார்த்தீங்களா? ஓகே. அந்த 67 வயசு நிறைஞ்ச அந்த அம்மா ஆண்டவர் சமூகத்தில் அழுது அழுது ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. எத்தனை வயசுல அவங்க ஜெபம் பண்றாங்கன்னா 27 வயசுல இருந்து ஜெபம் பண்றாங்க. இப்போ அவங்களுக்கு 67 வயசு. ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் அவரோட பேசினாரா, நீ 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணு என்ற வசனத்தை அவங்க படிச்ச உடனே அவங்க உள்ளத்துல ஒரு உயிர் மீச்சு வந்த மாதிரி உணர்ந்தார்கள். 3 நாள் தேவ சமுதிர உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார்கள். 3 நாளா ஆண்டவர்ட்ட சத்தம் கேட்கல. 3 நாளா உபவாசம் இருந்து அழுது அழுது ஜெபம் பண்றாங்க. அந்த 3ஆவது நாள் உபவாசம் முடிக்கிற அந்த வேலையில அவங்க தேவ சமூகத்தில் அழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவங்க காதுகள்ல ஒரு சத்தம் கேட்குது. ஆண்டவர் அவரோட பேசுறார். என்ன பேசுறார் தெரியுமா? மகளே, உன்னுடைய முறுமுறுப்பின் நிமித்தமே 27 வயசுல நீ சுதந்தரிக்க வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை 67 வயசு வரையிலும் இன்று சுதந்தரிக்காது இருக்கிற. 27 வயசுல இந்த வாக்கு நீ இடத்துல கேட்ட என்று எனக்கு இந்த வாக்குத்தத்தை உனக்கு கொடுத்தேன். இன்றைக்கு உனக்கு 67 வயசு ஆகிறது. ஆனாலும் இந்த வாக்கு தத்தத்தை இன்னும் நீ சுதந்தரிக்கவில்லை. உனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அது ஆயத்தமாயிருக்கிறது. ஆனா இன்றைக்கு நீ சுதந்தரிக்கவில்லை. இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளவில்லை என்று ஆண்டவர் சொன்னாராம். ஐயோ ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, இதுக்காக ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன், ஏன் கொடுக்கலன்னு நான் 27 வயசு, இப்ப எவ்வளவு வயசு சொன்னேன்? 47 வயசு. எத்தனை வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க? 40 வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் ஆண்டவரை கிடைக்கல? அழுவும் போது ஆண்டவர் ஆண்டவர் அவர்களையே அவங்கள பத்தி அவங்க பேசினதை கவனிக்கும்படி கத்த செஞ்சாராம். ஒரு வீடியோ கிளிப் மாதிரி அவங்க பேசினதை அப்படியே முன்னாடி நிக்குதான். அவங்க ஜெபம் பண்ணி முடிக்கிறாங்க. முடிச்சு சொல்றாங்க, ஜெபம் பண்ண எனக்கு நடக்காது பாரு, எனக்கு தான் எந்த பிரச்சனை வருது பாரு, எனக்கு தான் போராட்டம் வருது, எனக்கு பாரு இப்படி நடக்குது அப்படி நடக்குது என்று சொல்லி அவங்க முறுமுறுக்கிற காரியம் ஒரு ஸ்டோரி மாதிரி அப்படியே போயிட்டே இருக்குது. வாரத்துக்கு 2 முறை 3 முறை எதுக்காக ஜெபம் பண்ணார்களோ அந்த காரியத்தை குறித்து முறுமுறுத்து கொண்டே இருந்தார்களாம். ஆண்டவர் அவங்க காண்பிக்கிற அந்த தரிசனத்துல அவர்களை கேட்ட உடனே ஆண்டவர் அந்த தரிசனத்துல அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டாராம். அவங்க என்னைக்கு ஜெபம் பண்ணாங்களோ அடுத்த நாள் அந்த ஆசீர்வாதம் அவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து தட்டுகிறது. ஆனா அவர்கள் முறுமுறுப்பு நிமித்தம் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது என்று சொல்லி முறுமுறுத்து கொண்டு இந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் கடத்தி விட்டார்கள். முறுமுறுப்பு உன்னுடைய ஆசீர்வாதத்தை தள்ளி போடுகிறது. அதை நினைச்சு ஆண்டவர் சமூகத்தில் அழுதாங்க. ஆண்டவரே, இனிமேல் நான் முறுமுறுக்க மாட்டேன் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்கு நம்ம துதிப்ப ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பினார்களாம். இனிமேல் நான் முறுமுறுப்பை என்னை விட்டு அகற்றுவேன் என்ன முறுமுறுப்பினால. அப்பதான் அவங்க ஒரு காரியத்தை சொல்றாங்க, ஒரு ஆர்டிக்கல் எழுதி இருக்கிறாங்க. முறுமுறுப்பு என்ற பாவம், முறுமுறுப்பு என்ற காரியம் என் வாழ்வில் அந்த ஆசீர்வாதத்தை எத்தனை ஆண்டுகள் கடத்தி விட்டது தெரியுமா என்று சொல்லி எல்லா காரியத்துக்கும் ஆண்டவர் துதிக்க ஆரம்பிச்சாங்களாம். நான் ஆண்டவரை இந்த காரியத்துக்கு உம்மை துதிப்பேன். அந்த மாதிரி ஜெபம் ஆண்டவர் நிறுத்திட்டாங்களாம். ஐ வில் பிரைஸ் யூ லார்ட், நான் உம்மை துதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருந்தாங்களாம். ஒரு வாரத்துக்கு பிறகு மறுபடியும் கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சான். மறுபடியும் நிறுத்தி விட்டாங்களாம். ஆனா துதிச்சு இருக்கிறாங்களா, மறுபடியும் கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சான். அப்போ கதவை திறக்கிறாங்களாம். கதவை திறக்கும் போது ஒரு போஸ்ட்மேன் இருக்கிறாராம். அவங்ககிட்ட பேசுறாராம். இது மாதிரி உங்களுக்கு வந்த ஒரு லெட்டர் இத்தனை வருஷமா எங்க இதுலயே இருக்குது, ஒருவேளை நீங்க இருக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. அவன் சொல்றாங்க, இல்ல எங்க ஃபோர் ஃபாதர்ஸ், எங்க அப்பா காலத்துல இருந்து நாங்க இந்த வீட்டுல வாழுகிறோம். இல்ல உங்களுக்கு வந்த ஒரு லெட்டர் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி வந்தது, டிலே ஆயிடுச்சே என்று சொல்லி ஒரு லெட்டர் அந்த மனுஷன் கொடுக்குறான். பழைய ஒரு லெட்டர். அந்த மனுஷன் அதை கொடுக்குறான். அந்த லெட்டர் அவங்க வாங்குறாங்க. வாங்கிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு அவங்க அந்த கிளம்பிட்ட பிறகு அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவர்களுக்கென்று அவங்க எதுக்காக ஜெபம் பண்ணாங்களோ அதுக்கான பண தேவைக்கான செக் அதில் இருக்குது. 40 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஜெபம் பண்ணாங்களோ அந்த அமௌண்ட், அதை விட அதிகமான காரியம் அதில் இருக்குது. அதை பார்த்த உடனே அந்த 67 வயசு நிறைந்த அந்த அம்மா கண்ணீர் விட்டு அழறாங்க. ஏன்னா அவங்க என்னைக்கு ஜெபம் பண்ணாங்களோ அந்த தேதி போட்டு அந்த செக் இருக்குது. கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சான். ஐயோ, நான் என்னைக்கு ஜெபம் பண்ண அன்னைக்கு ஆண்டவர் ரிலீஸ் பண்ணிட்டாரு, இதை நான் அறியாது இருந்தேனே, ஆண்டவரை துதிப்பதற்கு பதிலாக நான் என்ன செய்து கொண்டிருந்தேன், முறுமுறுத்து கொண்டிருந்தேன் என்று ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீர் விட்டு அழுதாருக்கலாம். அதுக்கு பிறகு அந்த வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அடுத்த கேள்வி, 40 வருஷம் ஆச்சு, இந்த செக்கு செல்லுமா செல்லாதா? இந்த செக்கு கொடுத்தவங்க அக்கௌண்ட்ல பணம் இருக்கா இல்லையா?
ஒருவேளை இருக்கா, ஒருவேளை அதெல்லாம் முடிஞ்சிச்சா? இதெல்லாம் பலவிதமான கேள்விகள். ஜெபம் பண்ணிட்டு ஸ்தோத்திரம், ஆண்டவர்கிட்ட ஸ்தோத்திரம் சொன்னாங்களாம். என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆண்டவர்கிட்ட எவ்வளோ கேள்வி மைண்ட்ல இருந்துச்சா. ஆனால் வாய் திறந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த செக் எனக்கு கிடைக்க செஞ்சீங்களே ஸ்தோத்திரம், இதுவரை நீ உண்மையிலவராக இருந்தீங்க ஸ்தோத்திரம், இன்னைக்கு நீ அற்புதம் செய்வீங்க ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை துதிச்சு கொண்டே அவர்கள் பேங்க்குக்கு போனாங்களாம். அவங்களுடைய செக்கு கொடுத்தாங்களாம். அவங்க சொன்னாங்களாம், இந்த செக் ஆல்ரெடி பவுன்ஸ் ஆயிடுச்சு, இந்த செக்குடைய காரியங்கள் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆனா இதனுடைய காரியங்களை குறித்து ஒரு நோட் இதுல இருக்குது, நீங்க மேனேஜரை சென்று பாருங்க என்று சொல்லி அவர்கள் மேனேஜர்கிட்ட போனாங்களாம். மேனேஜர்கிட்ட போய் பார்க்கும்போது மேனேஜர் சொன்னாராம், ஆமா மேடம், நீங்க 40 இயர்ஸ்க்கு முன்னாடி வர வேண்டியது நீங்க அப்போ கிளைம் பண்ணல, நீங்க கிளைம் பண்ணாதனால உங்களுக்கு அந்த அப்படிப்பட்ட அமௌண்ட் உங்களுக்கு உங்க பேர்ல அந்த அமௌண்ட் டெபாசிட் பண்ணப்பட்டிருக்குது. செக்குடைய லைஃப் டைம் முடிஞ்சிச்சு. ஆனா அந்த அமௌண்ட் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவங்க அதை கிளைம் பண்ணா கொடுத்துருங்க, கிளைம் பண்ணலாம் அதை டெபாசிட்டா போட்டுருங்க சொல்லி ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டிருக்கிறாங்க. 40 இயர்ஸ்ல நீங்க போட்ட அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் 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 என்று சொல்லி அவங்க அதை கிளைம் பண்ற வரல அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்து வச்சிருக்கிறாங்க என்று சொல்லும் போது மேனேஜர் சீட்ல அந்த எதிர்க்க உட்காந்துருக்க அந்த சகோதரி, அப்படியே அந்த 67 வயசு இருக்கிற அம்மா குள்ளுங்கி குள்ளுங்கி ஆண்டு சமூகத்தில் அழுதாங்களாம். அவங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட் 40 வருஷம் தாமதமா பெற்றுக்கொண்டாங்க. ஆனா வெறுமையா பெற்றுக்கொள்ள என்ன இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட். 40 இயர்ஸ், 40 வருஷம் வெட்டுக்கிளி பச்சித்த வருஷங்களின் பலனை, முசுக்கட்டை பூச்சி பச்சித்த வருஷங்கள் பலன, ஆமே பலவிதமான பூச்சிகள் பச்சித்த வருஷங்களின் பலனை கர்த்தர் சகோதரி துதிக்க ஆரம்பிக்கும் போது சுதந்தரிக்கும்படி தேவன் செய்தார். ஆமென். அப்போ துதிக்கும் போது தேவன் வல்லமையான கிரியைகளை செய்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வாக்குத்தத்த தேசத்தை சுதந்தரிக்க கொடுத்தார், சுதந்தரித்துக் கொண்டார்கள். ஆனா சுதந்தரிக்கிறதுக்கு காரணம் தாமதமானதுக்கு 40 வருஷம் காலம் தாமதமானதுக்கு காரணம் என்ன? கர்த்தர் தாமதப்படுத்தல, முறுமுறுப்பு. எச்சரிக்கையா இருக்கணும். இந்த வருஷம் கர்த்தர் நம்ம வாயை குறித்து பேசுகிறார். உங்க வாயில என்ன இருக்குது? துதி தான் இருக்கணும். ஆமென் ஆமென். வசனத்துக்குள்ள வருவோம். நியாயாதிபதிகள் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் யோசுவா மரித்த பின்பு, தலைவன் மரித்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் ஆண்டவருடைய கர்த்தரை நோக்கி விசாரிக்கிறாங்க, ஆண்டவரே கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்றதா யாரு போறது? Who will go before us Lord? எங்களுக்கு முன்னாடி போறது யார் ஆண்டவரே? Who will lead us? எங்களை நடத்துறது யாரு? தலைவன் இல்ல, எங்களை யார் நடத்துறது? எங்களை யார முதல் முந்தி எழுந்து புறப்படுறது என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க. கானானியர், அந்த நாட்கள்ல கானானியர் ரதங்கள் இருந்தது, பயம். ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிறாங்க, ஆண்டவரே யாரு முன்னாடி போறது? முதல்ல போறது யாரு? முதல் எல்லாம் சொல்லுங்க, முதல் எழுந்து. எல்லாம் சொல்லுங்க, முதல் எழுந்து இல்ல, முதல் எழுந்து. ஆமா, தமிழ் அப்படி இருக்குது, முதல் எழுந்து. ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்காங்க தெரியல. கொஞ்சம் அந்த வசனத்தை முதல்ல வசனத்தை போடலாமா? ஜட்ஜஸ் 1:1, நியாயாதிபதிகள் 1:1 வசனம் சொல்லுது, எங்களை யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிறாங்க. யார் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் போறது? ஃபர்ஸ்ட் இல்ல, ஃபர்ஸ்ட் யார் ஆண்டவர் போறது? பயம். பல நேரங்கள் நம்ம வாழ்வில் பயம். எப்படி அவங்களை ஃபேஸ் பண்றது? கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். ஆமா, யார் முதல் எழுத போறது? ஆனா கர்த்தர் அவரோட வார்த்தை கொடுக்கிறார் பாருங்க. அதற்கு கர்த்தர் விசாரிக்கிறாங்க. அதற்கு கர்த்தர் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அதற்கு கர்த்தர் யூதா எழுந்து புறப்பட கடவன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யூதா எழுந்து புறப்பட கடவன். ஆமா, புறப்பட கடவன். கவனிங்க, ஆண்டவர் யாரு போன சொல்லிட்டாரு, ரிசல்ட்டும் கொடுத்துட்டாரு. அடுத்த வசந்த வார்த்தைகளை வாசிக்க, இதோ அந்த தேசத்தை அவன் இல்ல 2ஆம் வசனமே அடுத்த லைன், இதோ அந்த தேசத்தை அவன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஆமென். கர்த்தர் சொல்றாரு, யூதா முன்னாடி போட்டோம், அந்த தேசத்தை அவன் கையில் ஒப்பு கொடுத்தேன். இன்னொரு வார்த்தை சொல்லுது, யூதா எழுந்து முன்னாடி போக்கடவன், அந்த தேசத்தை அவன் கையில வாக்களித்தேன், அவன் கையில கொடுத்துட்டேன். ஆமென். அவன் சொந்தரித்து கொண்டான். ஒரு ஆமென். அல்லேலூயா. அந்த இடம் அவனுக்கு தான் சொந்தம். இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லணும்னா, யூதா எழுந்து முன்னாடி போட்டோம், அந்த கானான் தேசம் முழுவதும் அவனுக்கு சொந்தம். ஒரு ஆமென். அல்லேலூயா.
கர்த்தர் சொல்றார், யூதா எழுந்து புறப்பட கடவன். எல்லாம் சொல்லுங்க, யூதா எழுந்து புறப்பட கடவன். எல்லாம் சொல்லுங்க, நீங்க தான் யூதா. யூதானா என்ன? துதி, கர்த்தருக்கு துதி. ஆமா, யூதா என்ற பெயர் பைபிள் எங்க வருது தெரியுமா? முதல்ல யூதா, லேயாள் தான் பெற்ற 4வது குமாரனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். யூதா என்றால் என்ன அர்த்தம்? நான் இப்போது கர்த்தரை துதிப்பேன். எல்லாம் சொல்லுங்க, யூதானா என்ன அர்த்தம்? துதி. எல்லாம் சொல்லுங்க, யூதானா என்ன அர்த்தம்? துதி. ஆமா, அந்த துதி உன் வாழ்வில் இருக்குமானால் கர்த்தர் உன் வாழ்வில் வல்லமையானவர்களை செய்வார். ஆமா, யூதா எழுந்து புறப்பட கடவன். கர்த்தர் சொல்றார், யூதா எழுந்து முன்னாடி போட்டும், அவன் புறப்படட்டும். துதி முன்னாடி புறப்படட்டும். நீ போறதுக்கு முன்னாடி துதி புறப்படணும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யூதா எழுந்து புறப்பட கடவன். துதிக்கிற மனுஷன் துதி முன்னாடி போவோமானால் உன் வாழ்வில் இருக்கிற எல்லா தடைகள் உடையும். அல்லேலூயா. முறுமுறுப்பு உன் வாழ்வில் முன்னாடி சென்று, முறுமுறுப்பு, கோபம், எரிச்சல். ஆமா, அங்க போய் என்ன நடக்க போகுது, அங்க போய் என்ன பார்க்க போறோம், பல நேரங்கள் முறுமுறுக்கிறோம். ஆமா, அதை கானானுக்கு போறதை விட இங்கவே உட்காந்துட்டு இருக்கலாமே, கானான் தேசத்துக்கு போவதை விட எகிப்திலே இருக்கலாமே என்று சொல்லி அவர்கள் முறுமுறுத்தார்கள். அவர்களுக்கு முன்னாடி முறுமுறுப்பு போச்சு. கர்த்தர் சொல்றாரு, முறுமுறுப்பு அல்ல, இந்த நாள் முதல் நம் வாழ்வில் துதி புறப்படணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். துதி. எல்லாம் சொல்லுங்க, துதி. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். யூதா எழுந்து புறப்பட கடவன். வாசிக்கலாம் 3ஆம் வசனம். Praise the Lord. மைக் வால்யூம் கொடுங்கம்மா. படிங்கம்மா. அடுத்த வசனம், யூதா எழுந்து போன போது. எல்லாம் சொல்லுங்க, யூதா எழுந்து போன போது. 4ஆம் வசனம் வாசிக்கலாம். யூதா எழுந்து போன போது கர்த்தர் கானானியரையும் பெர்சியரையும் அவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார். அவர்கள் பேசேக்கிலே 10,000 பேரை வெட்டினார்கள். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கைகளை தட்டுவோம். எல்லாரும் சத்தமா கைகளை தட்டுவோம். கவனிங்க, யூதா எழுந்து போன போது, அவன் எழுந்து போன போது கர்த்தர் கானானியரை யார் எதிர்க்கணும் தான் பேசினாங்க. ஆனா யூதா எழுந்து போன போது கர்த்தர் கானானியர் கையில கொடுத்தாராம், பெரிசியரின் கையில கொடுத்தாராம். ஒரு ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. யூதா எழுந்து போன போது கர்த்தர் கானானியரையும் பெரிசியரை கையில ஒப்பு கொடுத்தாராம். பேசேக்கிலே 10,000 பேர் அவன் கொண்டு போட்டாங்களாம். பெரிய ஜெயத்தை தேவன் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையா தேவ ஜனமே, யூதா துதிக்கிற மனுஷன் தான் கர்த்தர் முன்னாடி போகணும்னு விரும்புறார். இந்த வருஷம் வாழ்வில் துதி முன்னாடி போகட்டும். இந்த வருஷம் தொடங்கிச்சு, ஆனா முறுமுறுத்து கொண்டே இருக்கிறாயா? எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி முறுமுறுத்து கொண்டே இருக்கிறாயா? புலம்பிக் கொண்டே இருக்கிறாயா? கர்த்தர் உன் புலம்பலை நிறுத்து, உன்னுடைய முறுமுறுப்பை நிறுத்து, உன்னுடைய குறை சொல்லுதல் நிறுத்து, குற்றம் கண்டுபிடிப்பதை நிறுத்து, மற்றவர்களை திட்டுவதை நிறுத்து. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீதான் என்று பாயிண்டிங் ஃபிங்கர், அவர்கள் மேல குறை சொல்வதை ஸ்டாப். கர்த்தர்லாம் சொல்ற ஸ்டாப். பக்கத்துல பார்த்து கொஞ்சம் நிறுத்துங்க. யூதா முன்னாடி போட்டோம். ஆமென். யூதா எழுந்து புறப்பட கடவன். எல்லாம் சொல்லுங்க, யூதா எழுந்து புறப்பட கடவன். கர்த்தர் யூதாவை முன்னாடி போக சொல்றாரு. என்ன நடக்குது என்ன தெரியுமா? கர்த்தர் அன்றைக்கு அவங்க கையில ஒப்பு கொடுத்தார். ஆமென். துதிக்கிற ஜனம். எல்லாம் சொல்லுங்க, துதிக்கிற ஜனம், சுதந்தரிக்கிற ஜனம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, துதிக்கிற ஜனம். ஐயோ, மழையினால எல்லாரும் இப்படி வெதுவெதுப்பா இருக்கிறீங்களா இல்ல அனலா இருக்கிறீங்களா தெரியலையே. உள்ளுக்கு சொல்லுங்க பார்க்கலாம், துதிக்கிற ஜனம். பக்கத்துல குளுக்குங்க, சேர்ல இருந்து விழுந்தாலும் பரவாயில்ல, பார்த்து தள்ள போறீங்க. பக்கத்துல குளிக்கு சொல்லுங்க, துதிக்கிற ஜனம், சுதந்தரிக்கிற ஜனம், துதிக்கிற ஜனம், ஆண்டவருக்கு உகந்த ஜனம். ஆமே, துதிக்கிற ஜனம், கர்த்தருக்கு பிரியமான ஜனம். ஆமா, இந்த வருஷம் நீங்க என்ன செய்யறீங்களோ இல்லைன்னு தெரியல, நல்ல ஆண்டவர் வாயத்தர் சத்தத்தை உயர்த்தி கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று உங்க வீட்டுல துதி சத்தம் இருக்கணும். திட்டினாலும் பரவாயில்ல, யாரு திட்டினாலும் திட்டுறவங்க திட்டிகிட்டே இருக்கணும். ஆனா ஒண்ணு தெரியுமா, யாராலும் சுதந்திரிக்க முடியும், யாரு ஆசீர்வாத நன்மைகளை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்ப்பாங்க தெரியுமா? துதிக்கிறவங்க தான் வீட்டுக்குள்ள சேர்ப்பாங்க.
அல்லேலூயா. முறுமுறுக்கிறவர்கள் இழப்பார்கள், துதிக்கிறவர்கள் சேர்ப்பார்கள். நல்ல காலம் பிறகுது, நல்ல காலம் பிறகு கேள்விப்பட்டுக்கிறீங்களா? எல்லாம் சொல்லுங்க. துதிக்கிறவங்க சேர்ப்பாங்க, முறுமுறுக்கிறவங்க இழப்பாங்க. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பார்த்தே சொல்றீங்க. தேங்க்யூ. எல்லாம் என்ன பார்த்தே சொல்லுவீங்களா? பக்கத்துல பார்த்து கொஞ்சம் செல்லுமா. துதிக்கிறவர்கள் சேர்க்கிறவர்கள், துதிக்கிறவர்கள் சுதந்திரிக்கிறவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் இருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்துருவாங்க. அந்த 67 வயசு அம்மா கதை சொன்னல, அந்த தாயார் 67 வயசு, ஆனா 40 வருஷத்துக்கு முன்னாடி போடப்பட்ட செக்கை பார்த்து குலுங்கி குலுங்கி அழுதாங்க. ஆனா தேவன் அந்த விஷயத்திலே கர்த்தர் அனுக்கிரகம் செய்தார். அல்லேலூயா. அன்றைக்காவது அந்த தாயாருடைய கண்கள் திறக்கப்படல, என்ன நடந்திருக்கும்? அதை பார்க்காம மறிச்சு போயிருப்பாங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்தி அனுப்பி இருக்கிறார். என்ன சொல்லுமா? மகளே நீ துதி, யூதானா துதி, எல்லாம் துதி எழுந்து புறப்பட கடவது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், யூதா எழுந்து புறப்பட கடவன். துதி எழுந்து புறப்படட்டும். நீ துதிக்கிற மனுஷனா, துதிக்கிற மனுஷன் இரு. என்ன பாச சொல்றீங்க? நான் துதிச்சா மாற்றம் வருமா? நீங்க துதிக்க ஆரம்பிச்சாலே மாற்றம் வரும். ஆமே. உங்க குடும்பத்துல மாற்றம் வரும், உங்க வியாபாரத்துல மாற்றம் வரும், உங்க தொழில மாற்றம் வரும், உங்க ஆபீஸ்ல மாற்றம் வரும், உங்க பிள்ளைகள் வாழ்வில் மாற்றம் வரும். ஏன் தெரியுமா? நீங்க எங்க துதிக்கிறீங்களோ அங்க கர்த்தர் இறங்கி வருவார். வேதம் சொல்லுது, சங்கீதம் 22:3 சொல்லுகிறது, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமா இருக்கிற தேவரீரே நீர் பரிசுத்தர். நீ துதிக்கும் போது கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி வருவார். நீ கண்ணீர் நடுவில் கர்த்தரை துதி. உன் வேலை ஸ்தலத்தை உன்னை திட்டாங்களா, வேலை ஸ்தலத்தில் உன்னை வந்து டீக்ரேட் பண்ணிட்டே இருக்கிறாங்களா, வேலை ஸ்தலத்தை உனக்கு விரோதமா பேசிக்கொண்டே இருக்கிறாங்களா, நடந்து கொண்டு உட்கார்க்கும் போது எழும்பும் போதும் வாயிலிருந்து உள்ளத்தின் ஆழத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வரட்டும், கர்த்தருக்கு மகிமை வரட்டும். அல்லேலூயா. ஒரு நிறுவனத்துல நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். நான் ஆண்டவர் பிள்ளையா இருக்கிறதுனால நான் ஆண்டவரை புரட்சி வார்க்கத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன். ஆனா எனக்கு மேல இருக்கிற அந்த சூப்பரிண்டென்ட்டுக்கு என் மேல பிடிக்கவே இல்லை. என் மேல எப்போது பார்த்தாலும் கோபமா எரிச்சலோடு இருப்பார், திட்டிக் கொண்டே இருப்பார். பல நேரங்களில் எனக்கும் கோபம் வந்தது, ஆனா அவர்கிட்ட பேச முடியல. இப்படியாக நாட்கள் கடந்தது. ஆண்டவர் சமூகத்தில் அநேக நாட்கள் அழுது ஜெபம் பண்ணியிருக்கேன், ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணியிருக்கேன். ஆனாலும் மாறல. நான் ஆண்டவரை துதிச்சிட்டு இருக்கேன். ஒரு ஜனவரி மாதம் அதே மாதிரி துதிச்சிட்டு இருக்கிறேன். அவர் திட்டிக் கொண்டே இருக்கிறார், எனக்கு ஒரு தான் பேசிட்டே இருக்கிறார். ஏண்டா வருஷத்தின் அந்த நாட்கள் நான் வந்து உபவாசம் ஜெபிக்கிறேன். அந்த உபவாசம் ஜெபம் பண்ணதுனால அந்த என்னுடைய லீவை நான் எடுத்துக்கொண்டேன். அவருக்கு அதை பிடிக்கவே இல்லை. என்ன செய்தார்? எனக்கு லாஸ் ஆப்பே நான் எடுத்த லீவுக்கு என்னுடைய சம்பளத்தை பிடிக்கும்படியாக எழுதிட்டார். ஏன் எழுதுனீங்க, எப்படி எழுதுறீங்க, எதுக்காக எழுதுறீங்க கேட்கவே இல்லை. நான் எனக்கு லாஸ் தான் ஆச்சு, பரவாயில்லை என்று சொல்லி ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று அதுக்காக ஆண்டவருக்கு பிரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நாள் நான் ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறேன், அவர் வந்து விட்டார். வந்து என்னை பார்த்து மறுபடியும் திட்டிட்டு இருக்கிறாரு. நான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கிறேன், அவர் திட்டுறாரு. நான் அவர் கோபத்தில் திட்டும் போது ஸ்தோத்திரம், அவருக்கு ரிப்ளை என்ன கொடுக்க தெரியல. ஆனா ஆட்டோமேட்டிக்கா என் ஹார்ட்ல இருந்து ஒரு பிரைஸ் ஸ்தோத்திரம். நான் என்ன திட்டிட்டு இருக்கிறேன், உன்னை நீ ஸ்தோத்திரம் சொல்றேன் நீ அப்படின்னு என்னை கேட்டார். அப்ப நான் ரியலைஸ் பண்ணிட்டு நான் அமைதியாயிட்டேன். உனக்கு நான் என்ன செய்கிறேன் பார் என்று சொல்லி கத்தி விட்டு அவர் திரும்ப போயிட்டார். உட்காந்துட்டு இன்னொருத்தர் ஃபோன் பண்ணி சத்தம் போட்டே இருக்கிறார். சில நேரங்களில் கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்குறார். ஒன்று சொல்லட்டுமா? எங்க நெருக்கம் வருதோ துதிக்கிறவங்க அந்த இடத்துல கர்த்தர் அவர்களை பெருக்க பண்ணுவார். ஆமா. எனக்கு விரோதமா அடுத்த லெட்டர் எழுதுறாரு. ஜனவரி 1st வீக்ல லெட்டர் எழுதினவர் எனக்கு லாஸா போய் போட்டாரு. அடுத்த ஒரு லெட்டர் எழுதுறார். எழுதி என்ன மேல டிசிப்ளினரி ஆக்ஷன் அது செய்யணும் இதை செய்யணும் ஒரு லெட்டர் எழுதுறார். எழுதி அந்த லெட்டர் மேல் இடத்துக்கு அனுப்பப்படுகிறது. நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறேன். அந்த லெட்டர் பார்த்தவங்கலாம் சொல்லிட்டாங்க, உனக்கு பிரச்சனை, உன் வேலையிலிருந்து போக போகுது, அதை போகுது இதை போகுது சொன்னாங்க. நான் என்னத்த சொன்னவர்ல நான் ஒரு காரியத்தை சொன்னேன். கர்த்தர் இந்த தேசத்துல இந்த இடத்துல கர்த்தர் என்னை கொண்டு வந்தார். நானா இந்த இடத்த விட்டு ரிசைன் பண்ணிட்டு போவேனே தவிர என்னை இந்த வேலையில யாரும் என்னை எடுக்க முடியாது. ஆமா, கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்று சொல்லி நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வாரத்துக்கு பிறகு அவர் எழுதின லெட்டருக்கு அந்த எழுதின லெட்டரை குறித்து என்கொயரி வருகிறது. பிரின்சிபல் ஆபீஸ்ல இருந்து ஃபோன் கால் வருகிறது. நான் பிரின்சிபல் ஆபீஸ்க்கு சென்றிருந்தேன். அப்போது அந்த லெட்டர் எனக்கு முன்பாக எடுத்து வைக்கப்பட்டது. உன்னை பற்றி இப்படி எழுதி இருக்கிறார்கள், என்ன செய்வது என்று என்னை கேட்டார்கள். நான் ஒரு காரியமும் பேசவில்லை என்று சொல்லிவிட்டு அந்த லெட்டரை அவர் பிரின்சிபல் எடுத்து ஓர வச்சுட்டு,
இதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. ஆமா, நீ ஊழியம் செய்யறியாமே, நீ ஜெபம் பண்றியாமே, நீ என்னைக்கெல்லாம் ப்ரேயர் மீட்டிங் நடத்துற, அந்த ப்ரேயர் மீட்டிங்ல என்னையும் கூப்பிடுவியா, நானும் வரட்டுமா, நம்ம எல்லாம் சேர்ந்து இணைஞ்சு ஜெபம் பண்ணலாமா, இந்த இன்ஸ்டிடியூஷனுக்காக ஜெபம் பண்ணலாமா என்று சொல்லி என்னோட ஒரு பேச ஆரம்பிச்சிட்டார். ஒரு ஆமென். காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ஆமென். பல விதமான காரியங்களை குறித்து பேசினார். பல விதமான காரியங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் ஒரு ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன். அப்போது அவருடைய ஆஃபீஸில் ஸ்டாஃபை கூப்பிட்டு, தம்பி வந்திருக்கிறார், தம்பிக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸ் வாங்கிட்டு வர சொன்னார். நிஜமா நடந்து சொல்றேன், நான் போய் சொல்லலை. ஆப்பிள் ஜூஸ் வர வச்சு ஆப்பிள் ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு, சரி தம்பி நல்லா ஊழியம் செய்யுங்க என்று சொல்லிட்டு என்ன அனுப்புறார். காணிக்கை கொடுத்து என்ன அனுப்புறார். நான் புறப்பட போறேன். சார் அந்த லெட்டர், அடா அது ஒன்றும் இல்லைப்பா, அது மாதிரிலாம் நிறைய எழுதுவாங்க, நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன், நீ போய் உடனே நல்லா கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணு, இன்னும் ப்ரேயர் மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி என்னையும் கூப்பிடு, நானும் வந்து அட்டன் பண்ண சொல்லி அனுப்பினார். ஒரு ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு முறை நம்ம நடத்துகிற ப்ரேயர் ஹாலில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை அவர் பகிர்ந்து கொண்டார். ஆமென். காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ஆமென். துதி முன்னாடி போட அவனுக்கு விரோதமா எவ்வளவு எழுதினாலும் எவ்வளவு காரியங்கள் செய்தாலும் ஒன்றும் வாய்க்காது. எல்லாம் சொல்லுங்க, ஒன்றும் வாய்க்காது, ஒன்றும் வாய்க்காது. ஆமென். உனக்கு விரோதம் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ, அதான் வசனம் சொல்லுது. அப்ப நம்ம துதிக்கணுமா இல்லையா, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணுமா இல்லையா? ஆமென். கர்த்தரை மகிமைப்படுத்து, கர்த்தரை கனப்படுத்து. இந்த வசனம் சொல்லப்படுகிறது, யூதா எழுந்து புறப்பட கடவன். துதி எழுந்து போகணும். துதி முன்னாடி போகும்போது தான் வல்லமையான மகிமையான கிரியைகளை கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லி கொடுத்தார். அவர்கள் கானான் தேசத்துக்குள்ள போயிட்டாங்க. போன பிறகு எரிகோ கோட்டை, எரிகோ பட்டணம் அவர்களுக்கு முன்னாடி அடைக்கப்பட்டிருந்தது. வாசிக்கலாம், யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா 6:1. ஜாஷுவா சாப்டர் 6 எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்றார். கர்த்தர் சொல்றாரு, எல்லா ராஜாக்களை, எரிகோவை அதன் ராஜாவை யுத்த வீரரையும் உன் கையில ஒப்பு கொடுத்துட்டேன். கர்த்தர் சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகு ஒரு வார் ஸ்ட்ராட்டஜி. என்ன ஸ்ட்ராட்டஜி தெரியுமா? எல்லாரும் பட்டயத்தை ஈட்டியை கொண்டு போயிட்டு யுத்தம் பண்ணுவாங்க. ஆனா யோசுவா ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றார். என்ன ஸ்ட்ராட்டஜி தெரியுமா? பிரைஸ் துதி ஸ்ட்ராட்டஜி தான் யோசுவா யூஸ் பண்றார். 6 நாள் எரிகோவை சுற்றி வரணும். 7ஆவது நாள் அவர் ஆர்ப்பரிக்கணும். கர்த்தருடைய வசனத்தை அவங்க முறுமுறுக்க கூடாது, சத்தம் போடக்கூடாது, ஒன்றுமே பண்ணக்கூடாது. எரிகோவை துதிச்சே, எல்லாம் சொல்லுங்க, துதி. துதினால சாத்தானுடைய எல்லா சதிகளையும் வெல்லலாம். அல்ல சொல்லுங்க, துதி. துதி சாத்தான சதியை வெல்ல ஒரே வழி என்ன தெரியுமா? துதி. கர்த்தரை துதிக்கிற துதி உன் வாயில் இருந்தா போதும், உங்க வீட்டில் இருந்தா போதும். அது உங்க வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்க வாயை ஆசீர்வதிப்பார், உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஆமா, எங்க துதி இருக்கோ அங்க ஆசீர்வாதம் இருக்கும். புரிஞ்சுச்சாமா? மகளே, மகளே, மகனே, கண்டுகொள், சத்தியத்தை விளங்கிக்கொள். துதிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த பட்டணத்தை எரிகோ பிடிக்கிறதுக்கு கர்த்தர் அவளுக்கு கற்றுக் கொடுத்தது என்ன தெரியுமா? நீ பட்டயத்தை எடுத்து ஈட்டி எடுத்து யுத்தம் பண்ண தேவையில்ல, நீ துதி. 6 நாள் சுற்றி வந்தாங்க. 7ஆவது நாள் 7 முறை எரிகோவை சுற்றி வந்தார்கள். என்ன தெரியுமா? துதி 7 முறை சுற்றி வந்து அந்த எரிகோ கோட்டைக்கு சுற்றி நின்று கொண்டு எக்காலங்களை ஊதி அவர்கள் ஆர்ப்பரிக்கிற போது நடந்து என்ன தெரியுமா? எல்லாரும் வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். கவனிங்க, எக்காலம் என்பது தெரியுமா? துதியை குறிக்கிறது, ஆராதனையை குறிக்கிறது, கர்த்தரை உயர்த்துவதை குறிக்கிறது. எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடே முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வாசிக்கலாம். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து, ஆமென், எல்லாம் சொல்லுங்க, பட்டணத்தை பிடித்து. அல்லேலூயா. ஏதோ உங்களுக்கு சவாலா இருக்குதோ, உங்களுக்கு சவால் விட்டதை நீங்க பிடிப்பீர்கள். ஆமென். பட்டணத்தை பிடிச்சு அந்த பட்டணத்தை அவர்கள் தீக்கிரையாக்கி பட்டணத்தில் இருக்கிற எல்லா வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் கர்த்தருக்கு பரிசுத்தம் எழுதிட்டாங்களாம். அந்த எரிகோவை
கவனிங்க, அவர்களை மிரட்டி கொண்டிருந்து அவர்களுக்கு விரோதமாக எதிராய் நின்று கொண்டிருந்த அந்த எரிகோக்கு மேல இப்ப அவங்க எல்லாம் எழுப்பி நிற்கிறாங்க. ஆமே, பட்டணத்தை பிடித்து அந்த பட்டணத்து மேல ஏறி ஆமே அந்த பட்டணத்தை இடிந்து விழும்படி கர்த்தர் செஞ்சார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்களை மிரட்டி கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் உங்க காலுக்கு கீழே வரும்படி கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. தேவனால், இது தேவனால் நடக்கும், இது தேவனால் நடக்கும். நீ துதிக்கிறவனாய், நீ துதிக்கிறவளாய், கர்த்தரை ஆராதிக்கிறவளாய், கர்த்தரை உயர்த்துகிறவராய், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவராய் நீ இருப்பினால் தேவன் உங்கள் வாழ்வில் வல்லமையான மகிமையான மகத்துவமான செய்வார். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உன் கண்களை திறக்க விரும்புகிறார். மகளே, உன் கண்ணை திறக்க விரும்புகிறார். ஆமே, உன் அங்கலாய்ப்பை மாற்ற விரும்புகிறார். இது ஒரு அங்கலாய்ப்புகளோட ஏக்கத்தோட ஐயோ நடக்குமா, இது என் வாழ்வில் வாய்க்குமா என்று போராடி கொண்டிருந்தார். இன்றைக்கு கர்த்தர் உன் வாழ்வில் வல்லமையான கிரியைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு துதிக்க ஆரம்பி, இன்றைக்கு கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பி, இன்றைக்கு கர்த்தரை கனப்படுத்த ஆரம்பி. நான் தினந்தோறும் கர்த்தரை துதிப்பேன், தினந்தோறும் கர்த்தரை ஸ்தோத்திரப்படுத்துவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வருஷம் ஆரம்பிச்ச நாள் முதல் இன்றைக்கு வரலும் தினந்தோறும் நம்ம இந்த பிரேயர் ஹாலில் டெய்லி 1000 prizes, 1000 ஸ்தோத்திர பலிகள் தேவனுக்கு ஏறெடுத்து கொண்டே இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், நல்லவரே ஸ்தோத்திரம், வல்லவரே ஸ்தோத்திரம், சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லி தினந்தோறும் ஸ்தோத்திர பலி, பான பலி, நன்றி பலிகளை இங்கிருந்து தேவனுக்கு என்று ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. எவ்வளவு பாக்கியம் பாருங்க. ஆமே, துதி. ஆமே, துதியின் வீடா கர்த்தர் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலமா தேவன் தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க வீட்டிலேயும் துதி இருக்கணும். துதி சத்தத்தை கர்த்தர் எழும்ப பண்ண விரும்புகிறார். ஆறாம் சத்தத்தை கர்த்தர் எழும்ப பண்ண விரும்புகிறார். யூதா எழுந்து புறப்பட கடவன். எல்லாம் பக்கத்துல சொல்ல, யூதா எழும்பணும். யூதானா என்னது? துதி எழும்பணும். ஆமா, துதி புறப்படணும். காலை எழுந்த உடனே என்ன சத்தம் கேட்கணும்? இரவுல கடைசியா கேட்கிற சத்தம் என்ன தெரியுமா? துதி சத்தம். அப்ப காலையில நைட்டு மட்டும் ஸ்தோத்திரம் கேட்டா போதுமா? உங்க வீட்டுல துதி சத்தம் எழும்பணும், ஆறார் சத்தம் எழும்பணும். ஹல்லேலூயா. எல்லாம் யூடியூப்ல எல்லாம் வச்சிருப்பீங்க. 1000 ஸ்தோத்திர பலிகள் போடுங்க. ஆமா, சீக்கிரத்துல ரிலீஸ் பண்ணலாம். ஆமா, 1000 ஸ்தோத்திர பலிகளை போட்டு கர்த்தரை ஆராதிங்க. கர்த்தருடைய வசனத்தை சொல்லி சொல்லி கர்த்தரை ஆராதிங்க. நீங்க வேத வசனங்களை படிக்கும் போது ஆண்டவர் அவளுக்கு அற்புதம் செய்தார் என்று சொன்னா அந்த அற்புதங்களை சொல்லி சொல்லி கர்த்தரை துதிங்க. அற்புதங்களை சொல்லி கர்த்தரை துதிங்க. கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கர்த்தரை துதிங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை சொல்லி சொல்லி கர்த்தரை துதிங்க, மகிமைப்படுத்துங்க. துதிக்கு நடுவில் வாசம் செய்கிற ஆண்டவர் உங்க வாழ்வில் எல்லா நெருக்கத்தையும், எல்லா இன்னல்களையும், எல்லா போராட்டங்களையும் அவர் மாற்றுவார். அல்லேலூயா. வல்லமையான கிரியைகளை கர்த்தர் செய்வார். ஆமென். துதி இருக்கிற இடத்துல கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் வந்துட்டா எல்லா ஆசீர்வாதம் வந்துடும். ஆமென். ஆமென். உங்க வாழ்வில் ஒரு காரியத்தை மட்டும் நீங்க விலகிக்கணும். முறுமுறுக்க ஆரம்பிச்சா எத்தனை வருஷம் ஆகும் ஆசீர்வாதம் வர்றதுக்கு? ஆமா, அந்த 67 வயசு நிறைஞ்ச அந்த அம்மாக்கு ஆசீர்வாதம் வர்றதுக்கு 40 வருஷம் தாமதம். அதுக்கு பிறகு அவன் கண்கள் திறக்கப்பட்டது. இன்றைக்கு நம்ம சத்தியத்தை விளங்கிக்கணும். நான் முறுமுறுப்பதை நிறுத்துவேன், கர்த்தரை துதிப்பேன். இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன், இப்போது கர்த்தரை உயர்த்துவேன், இப்போது அவரை மகிமைப்படுத்துவேன். அவர் என் வாழ்வில் வல்லமையானவர்களை செய்வார். அல்லேலூயா. எல்லாம் எழும்பலாமா? எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தர் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கலாமா? கர்த்தரை உயர்த்தலாமா? ஹல்லேலூயா. நம் பாடல்களை பாடி கர்த்தரை உயர்த்துவோம். ஓ ஷட்டஹந்தர ஷியலரா பாடா. யூதா எழுந்து புறப்பட கடவன். ஜபசேனை எழும்பட்டும், துதிசேனை எழும்பட்டும். துதிக்கிறவர்களாய் நீ எழும்பணும். மகளே, நீ ஜபசேனை. மகனே, நீ துதி சேனையாய் நீ எழும்பணும். ஆராதிக்கிறவனாய் எழும்பணும், ஆராதிக்கிறவளாய் எழும்பணும், கர்த்தரை மையப்படுத்துறவளாய் எழும்பணும். இன்னைக்கு மனுஷன் கைகளை பார்த்து கொண்டு, உலகத்தின் காரியங்களை பார்த்து கொண்டு வாழ்ந்தது போதும். கர்த்தருடைய நன்மைகளை, கிருபைகளை நீ சொந்தரிக்க கர்த்தர் விரும்புகிறார். கைகளை உயர்த்தி கர்த்தரை உயர்த்தலாமா? தேங்க்யூ ஜீசஸ். கண்களை மூடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. அவர் நாமங்களை சொல்லி சொல்லி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே சொல்லலாம், ஆண்டவரே என்னை முறுமுறுப்பெல்லாம் மன்னிச்சிடுங்கப்பா. சொல்லுங்க, ஆண்டவரே நான் முறுமுறுத்ததை மன்னிச்சிடுங்க. என் ஆசீர்வாதத்துக்கு தடையே அந்த முறுமுறுப்பு தான் ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம், என் முறுமுறுப்புகளை மன்னிச்சிடுங்கப்பா. ஆண்டவரே, என்னுடைய வாக்கு தத்தங்களுக்கு விரோதமா நான் முறுமுறுத்துட்டேன். உங்களுடைய வாக்கு தத்தங்களுக்கு விரோதமா முறுமுறுத்துட்டேன். உங்களுடைய அன்புக்கு விரோதமா முறுமுறுத்துட்டேன். என்னுடைய இயலாமை நிமித்தம் நான் முறுமுறுத்துட்டேன். நான் மன்னிச்சிடுங்க ஆண்டவரே. வாயில திறந்து அறிக்கை செய் மகள், அறிக்கை செய். என் பிள்ளைகளுக்கு விரோதம் முறுமுறுத்துட்டேன். என் தொழிலுக்கு விரோதம் முறுமுறுத்துட்டேன். என் வியாபாரத்துக்கு விரோதம் முறுமுறுத்துட்டேன். இந்த சொந்த ஜனங்களுக்கு விரோதம் முறுமுறுத்துட்டேன். ஓ ஷடா ரபதார, என்ன மன்னிச்சிடுங்கப்பா, மன்னிச்சிடுங்க. வாயில திறந்து அறிக்கை செய் மகளே.
என் கணவருக்கு விரோதமாக, என் மனைவிக்கு விரோதமாக, என் வேலைக்கு விரோதமாக, என் தொழிலுக்கு விரோதமாக, எனக்கு உண்டான ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக நான் முறுமுறுப்புன்னு வார்த்தைகளை பேசின ஆண்டவரே, உங்களை துக்கப்படுத்திட்ட ஆண்டவரே, உங்களை கோவப்படுத்தும்படி நான் முறுமுறுத்துட்டேன். ஏர் ஆஃப்டர், இதுக்கு பிறகு நான் முறுமுறுக்க மாட்டேன் ஆண்டவரே, உங்களை துதிப்பேன். வாயில திறந்து என்னோட சேர்ந்து சொல்லலாமா? இதற்கு பிறகு நான் துதிப்பேன் ஆண்டவரே. வாயை திறந்து எல்லாரும் என்னோட என்ன சொல்லுங்கப்பா, இதற்கு பிறகு நான் உம்மை துதிப்பேன். நான் என்னோட முறுமுறுப்புகளை என்னை விட்டு அகற்றுகிறேன். எல்லாம் சொல்லுங்க, என்னோட முறுமுறுப்புகளை என்னை விட்டு அகற்றுகிறேன். என்னோட முறுமுறுப்புகளை என் குடும்பத்தை விட்டு அகற்றுகிறேன். இந்த நாள் முதல் இந்நேரம் முதல் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன். வாயில் திறந்து சொல்லுங்க, உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், உம்மை மகிமைப்படுத்துவேன். சொல்லுங்க பார்க்கலாம், உம்மை துதிப்பேன், நான் கர்த்தரை துதிப்பேன், நான் கர்த்தரை மகிமைப்படுத்துவேன், கர்த்தருடைய நாமத்தை நான் கீர்த்தனம் பண்ணுவேன். அவர் எனக்கு நன்மைகளை செய்தார், ஓ நல்லவரை நான் துதிப்பேன், எனக்கு அற்புதங்களை செய்தவரை துதிப்பேன், அதிசயங்களை செய்தவரை துதிப்பேன், அவருடைய கிருபைகளை நினைத்து 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 அவரை மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி நன்றி அப்பா சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே, எல்லா நன்மைகளுக்காய் நன்றி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வருஷம் எல்லாம் காத்தீங்களே, கடந்த வருஷம் எல்லாம் காத்தீங்களே, செய்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி நன்றி நன்றி. நீர் கொடுத்த ஆண்டவரே எங்க குடும்பத்துக்காய் நன்றி, சபைக்காய் நன்றி, ஊழியங்களுக்காய் நன்றி, நண்பர்களுக்காய் நன்றி. ஸ்தோத்திரம் 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 சொல்லுங்க. எல்லாத்துக்கும் நன்றி ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் உமக்கு ஸ்தோத்திரம், எல்லாவற்றுக்கும் உமக்கு ஸ்தோத்திரம். இவங்க வாழ்க்கையில பிரச்சனை இருக்குன்னா நினைத்துக்கொள், இந்த பிரச்சனை உன்னால் மேற்கொள்ள முடியும் என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதன் நடுவில் கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறார். உன்னை கொண்டு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டிட போகிறார். அந்த வெறுமையை மாற்றதான் கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறார். மகளே, நீ துதிக்கும் போது அந்த வனாந்தரம் வயல்வெளியாய் மாறும். நீ துதிக்கும் போது அந்த வயல்வெளி கர்த்தர் காடாய் மாற பண்ணுவா. நீ துதிக்கும் போது தேவாவின் அபிஷேகம் இறங்கி வரும். நீ துதிக்கும் போது மகிமை இறங்கி வரும். நீ துதிக்கிற இந்த வேலைகளை கர்த்தர் வல்லமையானவர்களை செய்கிறார். ஓ ரபா ஹதா கதா கதா ரபா ஷபா ரபா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வாய்களை திறந்து எல்லாரும் என்னோட இணைஞ்சு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? ஆண்டவரே, என் கண்ணீருக்காய் ஸ்தோத்திரம், என் கண்ணீர் நடுவில் உமக்கு ஸ்தோத்திரம், என் வேதனை நடுவில் உமக்கு ஸ்தோத்திரம், என் வியாதி நடுவிலே உமக்கு ஸ்தோத்திரம், என் மரண பள்ளத்தாக்கின் நடுவிலே உமக்கு ஸ்தோத்திரம், என் அழுகையின் பள்ளத்தாக்கின் நடுவிலே உமக்கு ஸ்தோத்திரம், என் நெருக்கத்தின் நடுவிலே உமக்கு ஸ்தோத்திரம், என்னுடைய ஏழாமை நடுவிலே உமக்கு ஸ்தோத்திரம், என் போராட்டத்தின் நடுவில் உமக்கு ஸ்தோத்திரம், என் கடன் பிரச்சனை நடுவில் உமக்கு ஸ்தோத்திரம், என்னுடைய அவமானத்தின் நடுவில் உமக்கு ஸ்தோத்திரம், என் நிந்தை நடுவில் உமக்கு ஸ்தோத்திரம், என்னுடைய புலம்பலை ஆனந்த கலிப்பாய் மாற பண்ணினீர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். சத்தமா எல்லாரும் கர்த்தரை உயர்த்தலாமா? எல்லாரும் வாயில திறந்து கர்த்தரை துதிக்கலாமா? ஓ கபா 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 ரபா தாபா தாபா ரபா தாபா அரபா லா கதிரி மலாரா ஷபா ரபா தாரபா. ஹalleluya ஹalleluya ரேயாலரா நரலரா தலலரா ஓ ஷகலரபா. பரிசுத்த ஆவியானவர் ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். ஒரு மனுஷன் ஒரு வனாந்தரத்துல, ஒரு டெசர்ட்ல, ஒரு வில்டர்னஸ்ல ஒரு மனுஷன் நிறைஞ்சு அழுதுட்டே நின்றுட்டு இருக்கிறான். புலம்பலோடு ஒரு மனுஷன் இருக்கிறான். நம்ம சொல்லுகிறது போல அவன் கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கிறான். அவன் கண்கள் வந்து கண்ணீர் வடிஞ்சு கொண்டே இருக்கிறது. கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கிறான். அவன் துதிக்க ஆரம்பித்த உடனே ஒரு மழை அவன் மேல இறங்கி வருகிறது. கர்த்தர் ஒரு மழையை பெய்ய பண்றாரு. அவன் இருக்கிற அந்த வனாந்தரத்துல புற்கள் முளைக்க ஆரம்பிக்குது, கனி விருட்சங்கள் முளைக்க ஆரம்பிக்கிறது. அவன் அழுது கொண்டு இருக்கிற வேலையில அவன் கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சான். கர்த்தர் அவனுடைய வாழ்நாளை மாற்றிட்டாரு. அவன் கண்கள் கண்டவைகளை கர்த்தர் மாற்றிட்டாரு. அவனை சுற்றிலும் குளங்கள், ஏரிகள், அது மாத்திரம் அவனை சுற்றிலும் கனி விருட்சங்கள் எழும்புகிறது. கர்த்தர் அவனை சுற்றி இருந்த அந்த பாலைவனத்தை கர்த்தர் சோலைவனமாய் மாற்றினார். ஓயாசிஸை கர்த்தர் திறந்தார், கண்களை திறந்தார். அவனை ஆசீர்வாத வாய்க்காலாய் வைக்கிறார். அவனை சுற்றிலும் அது நீர் விருட்சங்கள், கனி விருட்சங்கள், ஓ நீர் ஊற்றுகள், ஓ ஆசீர்வாத நன்மைகள் நிறைந்திருப்பதை அவன் கண்கள் காண்கிறது. அந்த மனுஷன் நீங்க தான். கர்த்தர் உங்களை தான் கர்த்தர் காண்பிக்கிறார். உங்க வனாந்தரத்தை வயல்வெளியாக்குற ரகசியத்தை கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்.
எழும்பு மகளே. ஓ ஷடரரபதரபடரபா. ஹalleluya. ரதரகதரதரதரதரபடபடப. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ரகதரதரதரபடரபா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. என்னை நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கலாமா? கைகளை உயர்த்தி. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நேரத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நேரத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே.
மாற்ற ஒரே வழி துதிதான். மாறாவை மதுரமாய் மாற்ற ஒரே வழி துதிதான். உன் வியாதி படுக்கையின் நடுவில் கர்த்தரை துதி. வியாதி படுக்கை கர்த்தர் மாற்றுவார். உன்னுடைய மரண படுக்கையில உன்னுடைய நெருக்கத்தின் நடுவில் கர்த்தரை துதி. அவர் வாழ்வில் பெருக்கத்தை கொடுப்பார். இப்பொழுதே கர்த்தரை துதி. கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கலாமா? எல்லா காரியத்தை கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணுவாய், மாற பண்ணுவார். உனக்கு அநீதி இழைத்திருக்கலாம், அந்த அநீதியின் நடுவில் கர்த்தர் உனக்கு நீதியின் விளைச்சலை கர்த்தர் வர்த்திக்க செய்வார். அநீதியின் நடுவில் கர்த்தர் நீதியின் கொம்பை, நீதியின் சூரியன் உதிப்பார். உனக்கு நியாயம் செய்வார். உன் கோர்ட்டு கேஸ் விஷயத்துல கர்த்தர் உனக்கு நியாயம் செய்வார். காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுவார். கர்த்தரை துதி, கர்த்தரை மகிமைப்படுத்து, கர்த்தரை கனப்படுத்து. உன்னுடைய எல்லா இருள்களை கர்த்தரை மாற்றுகிறார். நான் பார்க்கிற இந்த வேலையில கர்த்தர் எல்லா இருள்களை கர்த்தர் மாற்றுகிறார். இருள்கள் விலகுகிறது, வெளிச்சம் உதிக்கிறது. கர்த்தர் உன் கால்கள் சொந்த இடத்தில் நிற்கும்படி செய்கிறார். கர்த்தர் வார்த்தை பெற்றுக்கொள். உன் கால்கள் அடிகள் கர்த்தர் உனக்கு சொந்த பூமியை கொடுக்கிறா, சொந்த இடத்தை கொடுக்கிறா, சொந்த வீட்டை கொடுக்கிறா. தேவன் நீ சுதந்தரிக்கும்படி செய்கிறார். கர்த்தருடைய அனுகூலம் உன்மேல உண்டாகிறது. கர்த்தருடைய அனுக்கிரகம் உன்மேல உதிக்கிறது. கர்த்தருடைய வெளிச்சம் உன்மேல் பிரகாசிக்கிறது. ராபா ஹந்த ராபா லாகா தாரா பாதா ராபா. விசுவாசித்தவனே பாக்கியவதி. ஏல் காதா பாலா காதா ராபா டாரா பாடா பா. இந்த வருஷம் லோன் எல்லாம் முடியுது. இந்த வருஷத்துல கர்த்தர் எல்லாவற்றையும் நீ கொடுத்து தீர்க்கும்படி செய்கிறார். குறித்த நாட்களுக்கு முன்னாகவே, குறித்த வருஷங்களுக்கு முன்பாகவே, குறித்த மாதங்களுக்கு முன்பாகவே எல்லாவற்றையும் நீ கட்டி தீர்க்க தேவ கிருபை அனுக்கிரகம் வெளிப்படுகிறது. தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள், நன்மைகள் உன் கைகளில் கிடைக்கும்படி கர்த்தர் செய்கிறார். ரட்சிக்கப்படாதவர்களை கர்த்தர் குடும்பத்தை ரட்சிக்கிறார். எரிகோ விழுது. யூதா எழுந்து புறப்பட்ட போது எழுந்து போன போது கர்த்தர் அவர் கையில ஒப்பு கொடுத்தார். உன் கையில கர்த்தர் ஒப்பு கொடுத்துட்டார். மகளே, உன் கையில கர்த்தர் ஒப்பு கொடுத்துட்டாரு. மகனே, உன் கையில கர்த்தர் ஒப்பு கொடுத்துட்டாரு. உன் கையில கர்த்தர் ஒப்பு கொடுத்து விட்டார். நீ யாரை பார்த்து பயந்தாயோ, எதை பார்த்து பயந்தாயோ, கர்த்தர் அதை உன் கையில ஒப்பு கொடுத்து விட்டார். நீ சுதந்தரித்து கொண்டாய். நன்மை கிருபை உன்னை சுதந்தரிக்கும்படி செய்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி வலது கரத்தை உங்க தரமல வைத்து சொல்லலாமா? நான் கர்த்தருக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் நீதிமான், நான் அவரை துதிக்கிற ஜனம். அவரை துதிக்கிற துதி என் சரசின் மேல் இருக்கும். நான் கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். நானும் என் வீட்டார் போவென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நாங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும், எல்லாமே சத்தமா சொல்லுவோம். பேக் வாய்ஸ் கொடுங்க. என் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும், என் அலங்கத்துக்குள்ளே என் சமாதானமும், அரண்மனைகளுக்கு சுகமும் இருப்பதாக. என் அரண்மனையிலே சுகமும் இருப்பதாக. நான் வருகையிலும் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். நான் வருகையிலும் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். குறைவை காணாதிருப்பேன். நான் குறைவை காணாதிருப்பேன். என் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். என் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். என் ஆலைகளில் திராட்சரசம் எண்ணெயும் வழிந்தோடும். என் ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். பிள்ளைகள் கர்த்தரால் அவர்கள் போதிக்கப்பட்டிருப்பார்கள். சமாதானம் பெரிதாயிருக்கும். அவர்கள் சமாதானம் பெரிதாயிருக்கும். கர்த்தர் நித்தமும் என்னை நடத்துவார். நித்தமும் என்னை நடத்துவார். என்னை வற்றாத நீரூற்றை போல வளமிக்க தோட்டத்தை போல வைப்பார். என்னை வற்றாத நீரூற்றை போல வளமிக்க தோட்டத்தை போல வைப்பார். அவருடைய வசனத்தினால் நிறைந்திருப்போம். அவருடைய வசனத்தினால் நிறைந்திருப்போம். முறுமுறுப்பை எங்களை விட்டு அகற்றி விட்டோம். முறுமுறுப்பை எங்களை விட்டு அகற்றி விட்டோம். எங்கள் வீட்டில் துதி சத்தம் எழும்பும். எங்கள் வீட்டில் துதி சத்தம் எழும்பும். எங்கள் வீட்டில் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். எங்கள் வீட்டில் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். தேவன் எங்கள் ஸ்தலத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். தேவன் எங்கள் ஸ்தலத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். எங்கள் வீடு நரகம் அல்ல, அது பரலோகம். எங்கள் வீடு நரகம் அல்ல, பரலோகம். என் வியாபாரத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எங்கள் வியாபாரத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். என் தொழிலை கர்த்தர் ஆசீர்வதித்தார். என் தொழிலை கர்த்தர் நான் ஆசீர்வதித்தார். செய்கிற வேலையில கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டு. நான் செய்கிற வேலையில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் உண்டு. பிரயாசத்துக்கு பலன் உண்டு. என் பிரயாசத்துக்கு பலன் உண்டு. என் கையின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். என் கையின் பிரயாசத்தை அவர்
ஆசீர்வதித்திருக்கிறார். சீயோனிலிருந்து என்னை ஆசீர்வதித்தார். கர்த்தர் சீயோனிலிருந்து என்னை நான் ஆசீர்வதிக்கிறார். ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பேன். நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பேன். ஆமென். ஆமென். கர்த்தர் கொடுத்த எல்லா ஆசீர்வாத நன்மைகளுக்கு எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நீதிமான் சரசிமின் ஆசீர்வாதங்கள் தங்கும். நீதிமான் சரசிமில் ஆசீர்வாதங்கள் தங்கும். நீ வருகையிலும் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். காதா பாரா பா ஷாபா ராபா ஓ ராபா ஷாபா லாபா. ஒரு வல்லமையான அபிஷேகம் உன் வாழ்வில் உன் குடும்பத்தில் வெளிப்படுகிறது. தேங்க்யூ. இப்போது சுகத்தை பெற்றுக்கொள். இப்போது அற்புதத்தை பெற்றுக்கொள். சத்தத்தை உயர்த்தி நன்றி சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. இப்போதே வல்லமையான கிரியைகளை கர்த்தர் செய்து விட்டார். பயப்படாதே தேசமே, பயப்படாதே. மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உனக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். He will do marvelous things in your life. இயேசுவின் நாமத்தில் உடைய ஜனங்களை ஆன்லைன் ஆஃப்லைன் இணைந்திருக்க எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உட்கார்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக.